இந்த காலி சிகரெட் டப்பாவை வரிசையாக ஒரு 10 அடிக்கு 2 கேப்பில் வச்சுட்டு அப்படியே போனீங்கன்னா அது அப்படியே நிற்கி. ஒரு 10 அடி இருந்தாலும் சரி, 20 அடி இருந்தாலும் சரி, காலி டப்பா. அப்போ வரிசையாக நிற்கும்போது ஒரு மூலையிலேருந்து ஒரு டப்பாவை லேசாக ஒரு தள்ளி விட்டீங்கன்னா வரிசையாக ஒன்றுமில்லான்னு விழுந்து கடைசியில் போய் விழுந்துடும். அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, மரணத்துக்கு அப்புறம் மரணமான வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பொரியரைச்சிட்டே போவாங்க. அதே மாதிரி சில இடத்துல பூவை போட்டுகிட்டே போவாங்க. ஏன்னா போய் அந்த ஆவியிலும் கூட போய் மறுபடியும் வீட்டுக்கு வாரக்கு தடம் தெரியாத அந்த ஆவிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வீட்டுக்கு வந்து அதை ஒரு வெளிச்சத்தில் லைட் வெளிச்சத்தில் வச்சு அதை அவங்க சாங்கீதத்தைப்படி அதை பார்த்துட்டு போவாங்க, முகம் கைகள் கழுவிட்டு. இதே மாதிரி தான் பிரியமானவர்களே, வேதத்திலும் கிறிஸ்துவ வேதத்திலும் முஸ்லீம் வேதங்களிலும் என்ன இருக்கிறது என்றால், தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் அவங்க தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள், அவர்கள் தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள், அவர்கள் தாய் தகப்பனுக்கு, இப்படியே தாய் தகப்பன் பேரம்பேத்து தாய் தகப்பன், இப்படியே பிறந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளில் போய் நிற்கி. இதுதான் பைபிளில் சொன்னதும் குரானில் சொன்னதும். இப்படித்தான் பிரியமானவர்களே மனிதன் உருவானது. கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளில் போய் நிற்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இது உண்மையான ஆழமான சத்தியம். அதனால் நீங்கள் ஏசப்பாவண்டை வாருங்கள், இறைவனிடம் வாருங்கள். இறைவன் தான் மனிதர்களையும் ஏவாளையும் படைத்தது. அப்படி இடம் மாறுனா அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் ஆயிடுறாங்க. போய் நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா கருப்பாக்கன்னா கரையர்னு போயிடுறாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக பனியாக்கிறதுனால அவங்க தோல் வெளுத்து போகுது. இப்படியாக கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இது மனிதர்கள் எல்லாம் ஒன்று தான், அந்தந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் இறைவனை நோக்கி கேளுங்கள், மன்றாடுங்கள். ஏசப்பா தான் வந்திருக்கிறார், வந்து மனிதனுக்கு தன்னை காண்பித்தார். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.